நாலேஜுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். அந்த மாதிரி ஏதாவது உள்ள இஷ்யூஸ் இருந்தால் இல்லை உங்களுக்கு எங்கள்கிட்ட கன்வே பண்ணணும் உங்களுடைய மேட்டர்ஸ் ஏதாவது இருந்தால் தாராளமாக டிஸ்கஸ் இல்லை அதுலேயும் பண்ணுறீங்க. ஆமாம், இல்லை அதுலேயும் பண்ணுறீங்க. இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டர் அந்த பிரதருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்ச இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு காமன் சொல்யூஷனில் எப்படி கேட்கணுன்னு கூட சிலருக்கு ஒரு சின்ன தயக்கங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய டைமில் கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு சார்கிட்ட அடிக்கடி நீங்கள் சொன்ன மாதிரி எதுனாலும் வாட்ஸ்அப்பில் போடுறீங்க, டீட்டெயில்ஸ் கிடச்சிருது. அப்போ இந்த இதெல்லாம் எங்களுக்கு போலீஸை, அதுவும் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரே இந்த அளவுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது, எந்த டேட்டாஸ்னாலும் கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் இன் ஃப்யூச்சர் இப்போ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறோம். கன்னியாகுமரியில் இந்த 132 கேமராக்கள் போட்டது என்னென்னா சர்வேலன்ஸ் டோட்டல் கன்னியாகுமரியுமே பண்ணக்கூடிய லெவலில் வச்சுருக்கிறோம். ஸோ ஒன்று ப்ரிவென்ஷன், ரெண்டாவது ஏதாவது தப்பு நடந்து போனாலும் கூட அதிலிருந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். இன்னொன்று இந்த கேமராக்களுடைய ஃபெசிலிட்டி என்னென்னா, ஒரு கூட்டம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதில் ஒரு 150 பேர் இருக்கோம்னா ஒவ்வொருத்தரையாக கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கேமராக்களே கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியது. இன் ஃபியூச்சர் அது போல் அக்யூஸ்ட் யாருடைய ஃபோட்டோஸையாவது கொடுத்து அவங்கள செக் பண்ணக்கூடிய அளவுக்கும் கொண்டு வரக்கூடிய லெவலில் அதில் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பப்ளிக் கிரிவென்சஸ் நிறையா இருக்கலாம். சில விஷயங்கள் எங்கள் நாலேஜ் கொண்டு வரப்படாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அதிக லெவலில் நீங்கள் வெளியே ஒவ்வொரு இடங்களுக்காக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி உள்ளதில் காமனாக நம்மளுடைய கன்னியாகுமரியுடைய வளர்ச்சிக்கோ இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்டில் சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனையோ இந்த மாதிரி இருந்ததுன்னா எதுனாலும் தாராளமாக கேட்கலாம். சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம டிஸ்ட்ரிக்டில் 6 வந்து டோட்டல் போலீஸ் வந்து இந்த சிங்கப்பன் ஸ்கீமில் உமன் சேஃப்டி வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. அவங்க எல்லா இடத்துலையுமே மூவ்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு செப்பரேட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் வந்து ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் இருக்கோ, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டிய ஹாட்ஸ்பாட் ஏரியா இருக்கோ, அந்த ஏரியாஸில் மூவ் பண்ணி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். கண்டிப்பாக அதை நம்ம சிஎம் எஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காரு. நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்த பிறகு அவங்க எல்லாருக்குமே அதான நம்பர்ஸ் உட்பட எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கொடுக்கும். சார் அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன் இருக்கா சார்? அதுக்குன்ட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நம்ம டிபிஓலேயே வந்து அவங்களுக்குன்ட்டு செப்பரேட் ஆஃபீஸ் ஒன்று அலாட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார்.